வசனம் எனக்கு உணவாகும், உயிருக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உயிருக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா ஏசையா வசனம் தியானிக்கின்றே. இரவும் பகலும் ஐயா ஏசையா வசனம் தியானிக்கின்றே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது யாக்கோபின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 27 வசனம். It's from the book of James chapter 1 and verse 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அன்பானவர்களே, ஜபிக்கிறதும் துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் இதெல்லாம் நம்ம தேவ பக்தியின் லிஸ்ட்ல கொண்டு வருவோம். அதெல்லாம் தேவ பக்தி தான், தேவன் இல்லைன்னு சொல்லலை. ஆனா தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி எது? தேவ பார்வையில பக்தி எதுனா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. நாங்க நல்லா இருக்கிறீங்களாமா, எப்படிமா இருக்கு உங்க குடும்பம், எப்படி நடத்தினுக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க, எப்படி குடும்பம் போயினுக்குதுன்னு அவங்களை விசாரிக்கிறோமே, அது தேவ பக்தியாம். அது தேவன் சொல்றாரு, உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக மாசில்லாத தேவ பக்தியாயிருக்கிறது. தேவ வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்மிடத்துல என்னெல்லாம் இருக்குதோ எதை கொடுத்து ஆகிலும் ஜனங்களை ரட்சிப்பின் வெள்ளை நம்மளை படைத்தவருடைய அறிவுக்கு நேராய் நடத்துகிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் நல்லா இருக்கிறேன் சாட்சி சொல்றதை விட, நீ நல்லா இருக்கிறத எத்தனை போயிட்டு நல்லா இல்லாதவனு கொடுத்துட்டு அவனை சாட்சி சொல்ல வைக்கிறான் பாருங்க, அதுதான் சாட்சி உள்ளது. அப்படி தேவனுக்கு சாட்சியா வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக மாசில்லாத தேவ பக்தி. கர்த்தர் அந்த பக்தியை நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆம்சாமி, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏழைகள் இந்த வேளையில் நினைக்கட்டும், விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, தனிமையானவர்களை நினைக்கட்டும். நினைச்சு தங்களால் ஏன்ற உதவிகளை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செய்து தங்களை உலகத்தால் கரைப்படுத்தாத படிக்கு அவர்களுடைய விசுவாசம் மாசற்றதாய் உமக்கு முன்பதாக மாசற்ற தேவ பக்தியா இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் உயிரான 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 இயேசு. God bless you, church. Have a blessed day. Amen.